வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும். துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தல். திருக்கனூர் அருகே கை துண்டிக்கப்பட்ட வாலிபரின் சடலம் கண்டெடுப்பு, 2 பேர் கைது. தென்னை சாகுபடி குறித்த வேளாண் கருத்தரங்கம், சபாநாயகர் அமைச்சர் பங்கேற்பு. ஒரே நேரத்தில் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி, புதுவையில் 5 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். புதிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்த வேண்டும் என்று துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரிக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பேராசிரியர்களுடன் இன்று காலை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாஜே சரவணன்குமார், பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக வேந்தரும் துணை குடியரசுத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை என்றார். இதனை நடைமுறைப்படுத்தாத மாநிலங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சுற்றுச்சூழலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நமக்கு கிடைத்ததை சமூகத்திற்கும் திருப்பித் தர வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர், நல்ல எண்ணங்களை கடைபிடித்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்றார். சுதேசி பொருட்களை வாங்க காந்தி சொன்ன உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று மோடி கூறியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், சிறந்த பல்கலைக்கழகமாக புதுச்சேரி பல்கலைக்கழகம் உள்ளது என்றார். இங்கு மாணவர்கள் விரும்பி சேர்ந்து வருவதாகவும் ஆண்டுதோறும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து பட்டப்படிப்புகளும் கொண்ட ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக இது உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த பல்கலைக்கழகத்தில் அனைத்து படிப்புகளிலும் 25% புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதே தன்னுடைய எதிர்பார்ப்பு என்றார். Surrounds all around. It is all pervasive. And that is why I say, boys and girls, our Bharat is no longer a nation with potential. It is a nation on the rise. The rise is incremental, continual, envied by the world and accredited by International Monetary Fund and the World Bank. Viksit Bharat is not a dream. It is our certain destination as indicated by the Honorable Lieutenant Governor when we attain centenary of our independence. It has all the possibility. திருக்கனூர் அருகே கை துண்டிக்கப்பட்டு கிடந்த நிலையில் வாலிபரின் சடலம் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை திருக்கனூரை அடுத்த தமிழக பகுதியான கொடாத்தூர் மணவெளி மெயின் ரோட்டில் வில்லியனூர் ஊர்காவல் படை வீரர் அஜித் என்பவர் பணியை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது 2 வாலிபர்கள் சந்தேகப்படும்படியாக ஒரு பையை இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்றனர். அவர்களை பிடித்து விசாரிக்க முயன்ற போது அவர்கள் கையில் வைத்திருந்த பையை சாலையில் வீசிவிட்டு தப்பியோடினர். அஜித் அந்த பையை பார்த்தபோது ரத்தம் சொட்ட சொட்ட துண்டான கை இருந்தது. இது குறித்து அவர் திருக்கனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். ஆய்வாளர் ராஜ்குமார், உதவி ஆய்வாளர் பிரியா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். குற்றவாளிகளின் வாகன எண்ணை வைத்து பார்த்தபோது அந்த வாகனம் விநாயகம்பட்டை சேர்ந்தவரின் வாகனம் என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது தங்களது மகனின் நண்பர்கள் வாகனத்தை வாங்கிச் சென்றதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் மீட்ட அந்த கையில் ஆதி என்று பச்சை குத்தப்பட்டிருந்ததால் செல்லிப்பட்டு பகுதியை சேர்ந்த ஆதி என்கிற ஆதி நாராயணன் என்பவரது வீட்டிற்கு சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது ஆதி அவரது வீட்டில் இல்லாததால் அது ஆதியின் கையாக இருக்க வாய்ப்புள்ளதாக போலீசார் சந்தேகமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து செல்லிப்பட்டு படுகை அணை, தமிழக வயல்வெளி மற்றும் காட்டுப்பகுதிகளில் போலீசார் சடலம் ஏதாவது இருக்கிறதா என்று தேடி வந்தனர். இந்நிலையில் தமிழக பகுதியான பெரியபாப்பு சமுத்திரம் பகுதியில் வெட்டப்பட்ட நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதனையடுத்து கண்டமங்கலம் போலீசார் உடலை மீட்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த உடல் ஆதியின் உடல் என்பது உறுதியானது. தொடர்ந்து ஆதியை கொலை செய்தவர்கள் ரோஹித் மற்றும் பாபு என்பது தெரிய வந்தது. இருவரும் மது அருந்திவிட்டு வரும்போது ஆதி அவர்களிடம் தகராறு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் ஆதியை வெட்டியுள்ளனர். முதலில் வெட்டும்போது ஆதி தடுத்ததால் கையில் வெட்டுப்பட்டுள்ளது. பின் கழுத்தில் வெட்டியுள்ளனர். மீண்டும் கையை வெட்டிய போது கை துண்டாகியுள்ளது. பின்னர் கையை மட்டும் அவர்கள் எடுத்து வந்தபோதுதான் போலீசில் சிக்கியுள்ளனர் என்பது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவையில் நடைபெற்ற தென்னை சாகுபடி குறித்த கருத்தரங்கில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் மத்திய மாநில அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு அங்கமாக புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரியம் இணைந்து தென்னை சாகுபடியின் அம்சங்கள் மற்றும் வாய்ப்புகள் தொடர்பான மாநில அளவிலான கருத்தரங்கை தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடத்தின. சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் தென்னங்கன்றுகள் மற்றும் இடுபொருட்களை பரிசாக வழங்கினர். இந்த கருத்தரங்கில் தென்னையின் மதிப்பு கூட்டல் மற்றும் தென்னை சார்ந்த உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் பற்றியும், தென்னை சாகுபடியில் தொழில்நுட்ப ரீதியான அம்சங்கள், சந்தை வாய்ப்புகள் மற்றும் எதிர்காலம் தென்னை வளர்ச்சி வாரிய திட்டங்கள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டதா. பின்னர் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்பட்டதா. இந்நிகழ்ச்சியில் தென்னையிலிருந்து செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், அலங்கார பொருட்கள், பானங்கள், பிற உபயோகப் பொருட்கள் மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய தென்னை ரகத்தின் தென்னங்குலைகள் ஆகியவை விவசாயிகளுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒரே நேரத்தில் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியது முதல் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிக தீவிரமாக இருந்து வருகிறது. தென் தமிழகத்திலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. இந்நிலையில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நேற்றைய தினம் தெற்கு குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவியது. இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காலை அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும். இத்துடன் தென்மேற்கு வங்கதேசம் மற்றும் கங்கை நதி ஒட்டிய மேற்கு வங்க பகுதிகளிலும் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காலை அதே பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் 5 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யாரும் எதிர்பாராத நிலையில் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 840 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கம் விலை இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்து ஏற்றம் இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி முதல் தங்கம் விலை உயரத் தொடங்கியது. 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தொடர்ந்து 4 நாட்களில் தங்கம் விலை பவுனுக்கு 3000 வரை உயர்ந்தது. அதே நேரத்தில் 14ஆம் தேதி தங்கம் விலை பவுன் 74,560 ரூபாய்க்கு விற்பனையாகி வரலாற்றில் புதிய உச்சத்தை பதிவு செய்தது. இந்த விலை உயர்வு நகை வாங்குவோரை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்கம் மார்க்கெட்டிற்கு விடுமுறையாகும். இதனால் தங்கம் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. ஒரு நாள் விடுமுறைக்கு பிறகு நேற்று தங்கம் மார்க்கெட் தொடங்கியதும் வார தொடக்க நாளான நேற்று தங்கத்தின் விலை பெயரளவு உயர்ந்திருந்தது. அதாவது கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்தது. இந்நிலையில் இன்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் தங்கம் விலை அதிரடி சரிவை சந்தித்தது. இன்று காலையில் தங்கம் விலை கிராமிற்கு 105 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 9200 ரூபாய்க்கும், பவுனுக்கு 840 ரூபாய் குறைந்து ஒரு பவுன் 73,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. தொடர்ந்து 2 நாட்களில் மட்டும் தங்கம் விலை பவுனுக்கு 960 ரூபாய் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன். இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த மெர்லின் என்ற பெண்ணை கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இவர்களது காதலுக்கு மெர்லின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ராஜன் மற்றும் மெர்லின் இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து சில தினங்களுக்கு முன் புதுச்சேரியில் உள்ள கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து சாமிப்பிள்ளை தோட்டத்தில் உள்ள ராஜன் வீட்டில் காதல் தம்பதியினர் வசித்து வந்துள்ளனர். இதனிடையே மெர்லின் காணாமல் போனதாக அவரது பெற்றோர் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் மெர்லின் காதலித்த நபரை திருமணம் செய்து கொண்டதாக போலீசார் அவரது குடும்பத்தினரிடம் தெரிவித்த போது அதிர்ச்சியடைந்த பெண் வீட்டார் உடனே புதுச்சேரிக்கு வந்து ராஜன் மற்றும் மெர்லினுக்கு கொலை மிரட்டல் விடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த காதல் தம்பதியினர் பாதுகாப்பு கேட்டு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இதனையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் தம்பதியினரின் புகாரை பெற்று விசாரித்து வருகின்றனர்.
இதனால் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அணியின் மாநில நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்ட பொதுச் செயலாளர் கணேஷ் குமார், பொருளாளர் வீரையன், துணைத் தலைவர்கள் சக்திவேல், அமரன், செயலாளர்கள் ஐயனாரப்பன், இளவரசன், ராமலிங்கம், இணை செயலாளர் கிருபாகரன், செயற்குழு உறுப்பினர் சீனிவாசன் மற்றும் திவாகர், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் தலைவர் காத்தவராயனை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் நடவடிக்கைகள் குறித்து நிர்வாகிகளுடன் கலந்தாலோசிக்கப்பட்டது. ஆதி திராவிட நலத்துறை சார்பில் கல்வீடு கட்டும் மானிய தொகையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது. புதுச்சேரி அரசின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமும் முதல் தவணையாக தலா 2,50,000 ரூபாய் நிதி பெறுவதற்கான ஆணையினை 14 பேருக்கு வழங்கப்பட்டது. மேலும் திருமண உதவித்தொகையாக 1 லட்சம் ரூபாய் வீதம் 14 பேருக்கு, கலப்பு திருமண உதவித்தொகையாக 3 லட்சம் ரூபாய் வீதம் 2 பேருக்கு என 52 லட்சம் ரூபாய் நிதி பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். அரசு சார்பில் வழங்கப்படும் இந்த தொகையை அவரவர் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அதிகாரி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை 4வது தெரு பகுதியில் புனித அந்தோனியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. ஆலயத்தின் பெரிய தேர்பவனி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை நடைபெற்ற திருப்பள்ளியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான நாராயணசாமி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அந்தோனியாரின் புகைப்படத்தை அவர் வழங்கினார். முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுவையில் 2 பேரிடம் 4 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு மர்ம நபர் ஒருவர் செல்போனில் தொடர்பு கொண்டு வீட்டிலிருந்தே வேலை செய்து வருமானம் ஈட்டலாம் என்று கூறியுள்ளார். இதற்கு ஆசைப்பட்டு அந்த பெண் வேலை தொடர்பான தகவல்களை கேட்டுள்ளார். பிறகு அந்த மர்ம நபர் கூறியது போல அந்த பெண் செல்போனில் டாஸ்க் விளையாட்டை விளையாடியுள்ளார். இதனையடுத்து பணம் முதலீடு செய்ய கூறியதால் அந்த பெண் 1,85,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பிறகு டாஸ்கை முடித்த பின்னர் முதலீடு பணத்தையும் டாஸ்க் மூலம் சம்பாதித்த பணத்தையும் திரும்ப எடுக்க முயன்றபோது அந்த பணத்தை எடுக்க முடியவில்லை. இதனால் ஏமாற்றம் அடைந்த அந்த பெண் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த ஆண் நபர் ஒருவரின் செல்போன், வாட்ஸ்அப் எண்ணை ஒரு குரூப்பில் இணைத்துள்ளனர். அதில் ட்ரேடிங் செய்வது மற்றும் அதன் மூலம் சம்பாதிப்பது உள்ளிட்டவை குறித்த குறுந்தகவல்கள் வந்துள்ளது. இதனை நம்பிய அந்த நபர் ட்ரேடிங் ஆப் மூலம் 1,70,000 ரூபாயை முதலீடு செய்தலார். பிறகு ட்ரேடிங்கில் சம்பாதித்த பணம், முதலீட்டு பணம் போன்றவற்றை எடுக்க முயன்றபோது அந்த அக்கவுண்ட் முடக்கப்பட்டு விட்டது. இதனால் பணத்தை இழந்த அந்த நபர் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார்களை பெற்றுக்கொண்ட சைபர் கிரைம் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,200 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 73,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும். துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தல். திருக்கனூர் அருகே கை துண்டிக்கப்பட்ட வாலிபரின் சடலம் கண்டெடுப்பு, 2 பேர் கைது. தென்னை சாகுபடி குறித்த வேளாண் கருத்தரங்கம், சபாநாயகர், அமைச்சர் பங்கேற்பு. ஒரே நேரத்தில் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி, புதுவையில் 5 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.